சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் நேற்று நிகழ்ந்த ராட்டின விபத்து தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டதை அடுத்து நிர்வாகம் தரப்பில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், இப்போ இந்த விசாரணைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, என்ன அடிப்படையில் விசாரணை நடத்தப்படுகிறது? காயத்ரி, சென்னை ஈசிஆர் சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் இயங்கி வந்த விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் நேற்று மாலை சுமார் 6:30 மணி அளவில் மேலே சென்று சுமார் 70 அடி உயரத்தில் மேலே சென்று தலைகீழாக புயலக்கூடிய டாப்கன் என்ற ராட்சத ராட்டினத்தில் 36 பேர் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அந்த ராட்டினமானது இயந்திர கோளாறு ஏற்பட்டு மேலே அந்தரத்தில் தொங்கியபடி நின்றது. அதைத் தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணியில் சுமார் 3 மணி நேரத்தில் கடந்து சுமார் நள்ளிரவு 10:30 மணி அளவில் தான் அனைவரையும் பாதுகாப்பாக தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினர் மீட்டனர். அஜாக்கிரதையாக நடைபெற்றதா இந்த விபத்தில் சுமார் 36 பேர் பாதிக்கப்பட்டு மேலே சிக்கி தவித்தனர். அதே போல் அவருடைய உறவினர்களும் கீழே சிக்கி தவித்துக் ஒரு நிலைதான் இன்று பார்க்க முடிந்தது. தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியை வெளியிட்டுக் கொண்ட இந்த நிலையில் இன்று காலை நீலாங்கரை காவல்துறை சார்பில் அந்த விஜிபி நிர்வாகத்திற்கு ஒரு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டது. அதாவது இந்த நிர்வாகம் நடத்துவதற்கான என்னென்ன ஆவணங்கள்லாம் தங்களிடம் உள்ளது என்றெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு உள்ளடக்கியவர்களை வைத்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த விஜிபி நிர்வாகத்தின் பொது மேலாளர் பாலா உள்ளிட்ட 5 பேர் தற்போது நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் முன்னிலையில் ஆஜராகி அந்த விஜிபி நிர்வாகம் குறித்தான அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த ஆவணங்களை சட்ட வல்லுநர்கள் வைத்து சரிபார்த்த பின்பு அந்த விஜிபி நிர்வாகத்தை மீண்டும் எப்போது இயக்கலாம் என்றெல்லாம் காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கிய பின்னரே அதை திறக்கப்படும். தற்போது தற்காலிகமாக அந்த நிர்வாகம் மூடப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி வினோத், இது குறித்த விவரங்களுக்காக.